தூத்துக்குடியில் புனித வெள்ளியை முன்னிட்டு இன்று மவுண்ட் தேவாலயத்தில் இயேசு பிரான் உலக மக்களுக்காக ரத்தம் சிந்தியதை நினைவு கூறும் வகையில் 50க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு இரத்த தானம் வழங்கினர். இயேசு பிரான் உலக மக்களுக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்ட தினம் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் புனித வெள்ளியாக இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த புனித வெள்ளியை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள மவுண்ட் தேவாலயத்தில் இயேசு பிரான் ரத்தம் சிந்தியதை நினைவு கூறும் வகையில் 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு இரத்த தானத்தை தானமாக செய்தனர். இந்த இரத்த தான முகாமை தேவாலய பாதிரியார் கார்த்திக் காமாலியு துவங்கி வைத்தார். இயேசு இந்த பூமியில மனுஷனாய் வந்து அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து தன் ஜனங்களின் பாவங்கள் சாபங்கள் வியாதிக்காக இரத்த சிந்தனதை நினைவு கூறும்படி தூத்துக்குடியில கார்த்திக் கமாலியல் ட்ரஸ்டில் இருந்து மவுண்ட் சபையில நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இரத்த தான முகாம் நடத்தி வருகிறோம். விசேஷமாக இந்த 3வது ஆண்டு நடத்த ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டோர் வந்து இரத்த தானம் கொடுக்கும்படி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நீங்களும் ஒவ்வொருவரும் எத்தனையோ பேருக்கு ரத்தம் தேவைப்படுகிறது. ஒரு வினாடிக்கு 3 பேருக்கு ரத்தம் தேவை என்று புள்ளியல் விவரம் சொல்லுகிறது. நாமும் இணைந்து ரத்தம் கொடுப்போம், உயிரை காப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.